பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதங்கள்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் கவனமாக இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா 11 கூடிய உங்களுக்கு பாதகாதிபதி கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பெரிய ப்ராப்ளமே யாருன்னா சுக்கிரன் தான். கடகராசிக்காரங்க திருமண வாழ்க்கை, கடகராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். 100க்கு 99 பேருக்கு அப்படி தரும். காரணம் என்ன? 7 கூடிய சனியை 8 கூடியவனாக இருக்கான், அல்லது வெளிநாட்டில் பிரிஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கும். இவர்களுக்கு என்ன நடக்கும்? பார்த்து நடக்க வேண்டிய இந்த சுக்கிரன் பாதகாதிபதியாக இருக்கிற ஒரு காரணத்தால் இந்த சுக்கிரன் எங்கே வரார்? ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார். ஐயோ பாதகாதிபதி ஆட்சி. அந்த ஒரு மாதம் என்ன பண்ணோம்? எதையும் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும். ஏப்ரல் டு மே தொடர்ந்து ஜூன் டு ஜூலை, ஜூன் டு ஜூலை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஜூன் டு ஜூலை அப்போது சுக்கிர பகவான் என்ன பண்ணுகிறார்? ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபத்தில் இருக்கிறவர் இப்போ மேஷத்தில் இருந்தவர் 23ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வந்ததுக்கப்புறம் அப்படியே சுக்கிரன் நகர்ந்து ஜூன் ஜூலையில் வந்துடுவார், ரிஷபத்துக்கு வந்துடுவார். வரும்பொழுது ஜாக்கிரதையாக இருங்கள். மனைவி கூட சண்டை போடக்கூடாது, டைவர்ஸ் மாதிரியான விஷயங்கள் தான் தயவுசெய்து பண்ணிடாதீங்க, உண்மையிலே நடந்துடும்.